தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், வயல்வரப்பில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், தண்ணி ஏறு ஆரங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அது ஒரு ராசி. நிலையாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நின்ன இடம் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் தான். ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா லைஃப் மாறிடும். ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு பண்ண 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 சூப்பராக வருவீங்க. அதே மாதிரி சந்திரன் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் இல்லையா? அப்போது அதோடைய தலமாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ரிஷபராசிக்காரங்க திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ண 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 எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. மேக்ஸிமம் ஏலக்காவை வாயில போட்டு அந்த கோவிலை சுற்றி வர்றது, அதை உட்கொண்டு விட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த இடத்துல அமர்ந்து வடக்கு முகமாக அமர்ந்து ரிஷபம்லாம் கிழக்கு விடுதல். நீங்கள் என்ன புதுசாக வடக்கு சொல்கிறீங்க? நான் சூட்சமமாக தான் சொல்கிறேன். அடுத்து வாஸ்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம். வடக்கு முகமாக அமர்ந்து சில வேலைகளை சில மந்திரங்களை உங்களுக்கு தெரிந்த ஓம் நமோ நாராயண சொன்னால் போதும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மேற்கொண்டீர்களேயானால் உங்களுக்கான வருமானம் என்பது தாறுமாறாக வர ஆரம்பிக்கும். வேறு லெவலில் இயங்கும். 222 அப்படின்ற நம்பரை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருங்க. 222ன்ற நம்பர் இப்போயே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 24 மணி நேரத்துக்குள் கண்டிப்பாக இந்த எண் உங்கள் கண்ணில் படும். ஏதோ ஒரு ரூபத்தில் படும்.